விவசாயம் இதுதான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. அதுலேயும் இந்த இயற்கை விவசாயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட பாரம்பரியம். இந்த செயற்கை விவசாயம் பண்ணி கெமிக்கல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணி விட்டோம். ஆனால் மக்கள் இப்போ பாரம்பரியத்தை நோக்கி திரும்பிட்டு இருக்காங்க. அதேமாரி விவசாயிகளும் இயற்கை விவசாயத்தை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. விருத்தாச்சலம் பக்கத்துல விஜயன்னு ஒரு விவசாயி இருக்காரு. இயற்கை விவசாயி, சுத்தமான இயற்கையான முறையில விவசாயத்தை பண்றாரு. கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. விவசாயம் பண்றதுலாம் நஷ்டம்ங்கிறத சொல்லி தானே பார்த்துருக்கோம். இவர் அதை சக்சஸ்ஃபுல்ங்கிறத சொல்ற ஆளு. சும்மா ஸ்டைலா கெத்தா இந்த கடைக்குட்டி சிங்க படத்துல கார்த்தி விவசாயின்னு கூட்டிட்டு வருவார்ல, அதே மாரி சும்மா மாசா விவசாயின்னு அவர் வண்டியில போட்டுட்டு அப்படி கெத்த விழா வராரு. அவர் விவசாயம் பண்ணி நெல் அரிசிலாம் விற்பனையும் பண்றாரு. நம்ம தேவைன்னா அவர்கிட்ட வாங்கிக்கவும் செய்யலாம். அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் இவர்கிட்ட கற்றுக்கிறதுக்காக வராங்க. இவரும் இவரோட அனுபவத்தை அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அவரோட அனுபவம் பெருசு. அவர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாரு, அவரோட வழிமுறைகள்லாம் என்னென்னலாம் பின்பற்றுறாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வணக்கம். விவசாயி, இயற்கை விவசாயின்னு தான் சொல்லுவேன். என் பேர் விஜயன். கடலூர் மாவட்டம், விருதாச்சலம் வட்டம், சாத்தமங்கலம் நம்ம வில்லேஜ். விவசாயி தான் எங்கள் பாரம்பரியமே. ஓகே. இருந்தாலும் இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, நான் ஒரு விவசாயி பையனாக பிறந்ததுக்கு ஒரு நன்றி. நான் பிறந்ததுலேருந்து விவசாயம் தான் பார்த்துட்ருக்கேன். நான் 13 வயசுலேயே ஏர் ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போ மாடு எல்லாமே இருந்தது. அப்போ போர்லாம் கிடையாது. அப்போ நேரடி மழை நீரில் தான் பயிர் வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நாளடைவில் இந்த போர் இது போட்டு போர் பண்ணி இப்போ அது இயற்கை விவசாயமாக நான் இப்போ ஒரு 22 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ இந்த 22 வருஷமா அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிறந்ததுலேருந்தே அந்த இயற்கை மேலே ஒரு தன்னை மறியாமல் ஒரு ஈடுபாடு, நம்பிக்கை. இதுமே செயற்கையெல்லாம் பண்ணுனா இப்படி வந்துருமா, இது செயல்படுமா, இப்போ எந்த விஞ்ஞானம் வளர்ந்து எந்த அளவு ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் இப்போ சந்திரமண்டலத்துக்கு கூட போகிறாங்க. ஓகே, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. 20% தான் செயற்கை பண்ண முடியும். 80% இயற்கை தான். இந்த இயற்கை இல்லாத எதுவும் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி தன்னம்பிக்கை. நான் எதுவும் படிக்காதவன், நம்ம வீட்டில் எல்லோரும் படித்தவங்க. எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். நான் நைட்டு 10 மணி மேலே கூட கொல்லையில் போய் தனியாக பேசிகிட்டு இருப்பேன். இந்த பயிர்களுடைய இந்த மரத்துக்கிட்டையும் பேசுவேன். இப்படி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. அதனால தான் பேஸ்ட்டு ப்ரஷ் போட்டு நீங்கள் விளக்கும் போது வாய் நுர வருது. ஒரு பாம்பு கடிச்சாதான் நுர வரணும். ஏதாவது ஒரு விஷமானது வந்தால் தான் வாயில் நுர வரணும். நம்ம எதுக்கு நுர வர அளவுக்கு ஒரு பேஸ்ட்டு போடணும், எதுக்கு ப்ரஷ் பண்ணணும், அந்த நம்ம இதெல்லாம் தேஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பயன்படுத்துறதே கிடையாது. ஒரு நாள் தவறாத நல்லெண்ணெய் வாய்க்கு குளிப்பேன். 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குச்சிலாம் போட்டு விளக்குவோம். அது அப்படியே இருக்கட்டும். இந்த விவசாயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பாரம்பரியமாக பண்ணுற நெல் பயிர் இப்போ ஒரு 17-18 வருஷமாக தான். அதுக்கு முன்னாடி ஹைபிரிட்டாக பண்ணும்போது கூட எனக்கு இந்த உரங்கள் மேலே நாட்டம் கிடையாது. அது இயற்கையாகவே என் மனசில் அது இன்னும் எனக்கு அவங்களும் தன்பட்ட மனசில் ஒரு இயற்கை இது வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை எனக்கு பயன்படுத்துறதில்ல. நான் இப்போ இந்த சுபாஷ் பாலய்யா மீட்டிங்கு, நம்மளோட எங்கள் உலக அளவில் எங்கெல்லாம் இயற்கை விவசாய மீட்டிங் நடக்குது, நான் இப்போ அடுத்த மாதம் கூட ஹைதராபாத் போகிறேன். இந்த மாதிரி எங்கெல்லாம் நடக்குதோ அங்கங்கே நான் போயிட்டு இருப்பேன். ஏகப்பட்ட தேடலை இதுக்காக, ஏகப்பட்ட ரொம்ப அவமானம், வீட்டில் அவமானம், ஊரில் அவமானம். ஏகப்பட்ட பேர் நைட்டில் போடுறான் உரம்மா, பகலில் போடுறான் உரம்மா, என்னன்னோ சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா, அதெல்லாம் நம்ம எதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. யாருக்காகவும் நான் செயல்படுறது கிடையாது. இது விதை போட போறீங்க. விதை 4 அன்னைக்கு விதைக்கிறதுக்கு அதுக்கு உள்ள ஆயத்தியம் ஆயிட்டு இருக்கும். இது பேர் தான் விதை நிறுத்தி. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது நேரடி விதைப்பு வரைக்கும் போகிறோம். நாற்று விட்டாலும் இப்படி தான், நேரடி விதைச்சாலும் இதுதான். இது இப்போ இந்த மாதிரி பண்ணினா தான் உங்களுக்கு முளைப்பு தரணுமே நல்லாயிருக்கும், சீக்கிரம் முளைஞ்சி வரும். நீங்கள் அப்படியே கொண்டு போய் வெறும் பாடி நெல்லை போடக்கூடாது. அது போட்டால் வேஸ்ட்டு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. இப்போ எல்லா அரிசியுமே இதே மாதிரி தானே? பாரம்பரிய அரிசி எல்லாமே எந்த நெல்லாக இருந்தாலும், பொதுவாக பாரம்பரிய நெல்லாக இருந்தாலும் சரி, ஹைப்ரிட் நெல்லாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணினா தான் அது விவசாயிக்கிறதுக்கு உள்ள அர்த்தமான செயல்பாடு. இப்போ இது கிண்டி விட்டு எல்லா கருக்காயும் எடுத்தாச்சு. அல்லவும் 1-2 வர தான் செய்யும். வர எடுத்துக்கலாம். விதையை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த உப்பு கசாயம் இருந்ததுன்னா உப்பு உள்ள கொள்ள தண்ணி விளையாது இல்லை, அதேமாரி முளைப்பு தன்மை கம்மியாகிடும். அதுக்காக தான் பச்சை தண்ணியில் கழுவுறது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அது அதேமாரி இது பண்ணிடலாம்ல, அப்படியே ஊற வச்சிடலாம்ல, முளைக்காது. என்ன செய்யும், உப்பு அரிச்சு எடுத்துரும். அது முளைஞ்சி வர வழியை இன்னும் அரிச்சு எடுத்துரும். இந்த நெல்லிலே மெதுவான இடம் எது, நம்ம உடம்புல எப்படி தாடை மெதுவாக இருக்குது, வயிறு மெதுவாக இருக்கிற மாதிரி முளைப்பு தான் இதில் வருது. முளை
அதுதான் மெலுப்பாக இருக்கும். அதை உடனே அரிச்சு எடுத்துரும். அதுக்காக தான் இதை கழுவுறது, வேறு எதுக்காக கழுவலை. இதேமாரி தான் இது வைக்கலும் நாளைக்கு ஒரிஜினல் இயற்கை விவசாயம் நாங்கள் பண்ணுறோமான்னு தெரிஞ்சுக்கிறது இது ஒரு சாம்பிள். இதோடைய வைக்கலை எடுத்திங்கன்னா உரம் போடுறவங்க வைக்கலையும் எங்கள் வைக்கலையும் எடுத்து போட்டு ரெண்டுலேயும் ஒரு சும்மா அப்படி 5-6 ஒரு கைப்பிடி அள்ளி போட்டு எடுத்து வச்சு இந்த பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா எங்கள் வைக்கல் வந்து மஞ்சளாக மாறிடும். செயற்கையான விவசாயியோட வைக்க வெள்ளையாகவே இருக்கும். இது அதான் டிஃப்ரென்ஸு. இது வந்து யாராலையுமே மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இதான் இயற்கை விவசாயத்துக்கு இது யாராலையுமே கொண்டாட முடியாது. இப்போ இந்த கோமியம் ரெடி பண்ணிருக்கேன், ஜீவாமிர்தம். இது வந்து 1-2 இருக்கிறதையும் அந்த அழுக்கை எடுத்துரும். இது இல்லாததுக்கு மஞ்சத்தூள் போடலாம் கரைச்சி, அதுவும் இல்லையா சாம்பல் போடலாம். அந்த காலத்தில் சாம்பலில் தான் விரைய சேமித்து வச்சுப்பாங்க, சாணியில் சேமித்து வைப்பாங்க. அதுக்காக தான் கோமியத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குது. பயங்கர பவர் சார். இது கோடி வருஷம் இருந்தாலும் வீணாகுது. இதுவும் மழை நீரும். வெயில் படக்கூடாது, மழை படக்கூடாது. கோமியத்தால் முகம் கழுவினீங்கன்னா சாவர வரைக்கும் உங்கள் சதை தொங்க செய்யும் மோசரம் சுருக்கம் விடாது. இது தெரியலையே. இது தெரிஞ்சிருந்தா டின்னா விற்க ஆரம்பிச்சிடுறாங்களே. இல்லை, விற்க ஆரம்பிப்பாங்க, அது தெரியாது இருக்காங்க. இது வந்து 24 மணி நேரம் ஊறணும். 18 மணி நேரம் கம்மி இல்லாத இதில் ஊறணும். ஆமாம், ஊறி அதுக்கப்புறம் அப்படியே அரிச்சு எடுத்துருவீங்க. அது அரிசி சாக்கில் சணல் சாக்கு இருக்குங்களா, அதில் தான் நெல்லை வச்சுருக்கணும். அதில் போட்டு அப்படியே வச்சுருப்போம். 4 அன்னைக்கு காலையில் 12-1 மணிக்கு நல்ல நேரம் பார்த்தா அதை வந்து விதை விட்டுருக்குமா அப்போ கரெக்டாக? முளைப்பு வந்து தானா முளைப்பு வந்துருக்கும். நம்ம முளைப்பு வேணால் வீடியோ காமிக்கிறேன். கருங்குருவன்னு இந்த நெல் பேர். இது முட்டை. இதில் தேவையான அளவுக்கு உப்பு இருக்குது. கடலில் ஏன் கப்பல் மிதங்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடலில் தண்ணி வந்து 3 அடி 4 அடி உயரம் தான் உப்பே இருக்கும். அதனால தான் எவ்வளோ பெரிய எத்தனை ஆயிரம் டன்னு எடுத்தாலும் மிதங்கக்கூடிய தன்மை இருக்கிறது காரணம் உப்பு தண்ணி தான். 5 அடி கீழே பார்த்தீங்கன்னா கடலில் உப்பே கிடையாது. 5 அடி வரைக்கும் தான் கடல் தண்ணி. அதுக்கு தான் திருப்பாவையில் ஒரு பாட்டே வரும். இந்த கடல் உப்பு இருக்கிறதுனால தான் எவ்வளோ பெரிய கப்பல் போட்லாம் மிதங்குது. இது முட்டை, இது வெயிட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து உப்பு தண்ணி. பாருங்கள், இது நல்ல தண்ணி. உள்ளே போயிடுச்சு பாருங்கள். நல்ல தண்ணினா உள்ளே இறங்கிடுது. உங்களுக்கு கடலில் இவ்வளோ பெரிய இது மிதங்குது காரணம் உப்பு தண்ணி தான். அந்த உப்பு கடல் மட்டத்தில் சயின்டிஸ்ட் பிரகாரம் கேட்டு பாருங்கள் 5 அடி 6 அடி தான் ஒரு உப்பு. அதுவும் கீழே உள்ளது பூரா நல்ல தண்ணி. அந்த தண்ணியை தான் எடுத்து வந்து நம்மளுக்கு மழை நீராக கொடுக்குது. இது நல்ல தண்ணி. உள்ளே போயிடுச்சு. இதில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டோம். இது இப்படி உப்பு தண்ணியில் விதை நீத்தி பண்ணால் தான் அது நல்ல தரமான விதையாக இதுங்கும். முட்டை மிதங்குதுங்களா? இதேமாரி 10 காசு திட்ட அளவு தெரியணும். இது முடிஞ்சு போச்சு. இது தேவைன்னா அப்போக்கு அப்போ உப்பு போடலாம், தேவைப்படாது. இருந்தாலும் இதில் வந்து 10 மூட்டை நெல் கூட நினச்சி இந்தமாரி விதை நீத்தி பண்ணி திரும்பி அதுக்கு பிறகு இந்தமாரி நல்ல தண்ணியில் 3 முறை கழுவணும். இந்தமாரி 3 முறை எந்த நெல்லாக இருந்தாலும் சேர்த்தான், ஹைபிரிட் நெல்லாக இருந்தாலும் பாரம்பரிய நெல்லாக இருந்தாலும். இந்த கருங்குருவுங்கிற நெல் ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தோல் நோய்க்கு முதல் மருந்தே இதான். எத்தனையோ பச்சிலை இருக்குது, எவ்வளோ இது இருக்குது. உணவு பிரகாரம் அதுக்கு தான் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்கிறது. கருங்குருவை இது பேர். இந்த கருங்குருவையில் இந்த நெல்லில் தோல் நோய், எவ்வளோ பெரிய தோல் நோயாக இருந்தாலும் எந்த டாக்டராலையும் எந்த விஞ்ஞானத்தாலையும் பண்ண முடியாது. விஞ்ஞானங்கிறத நான் சொல்கிறேன் நிறைய வீடியோவில். 20% ஜெயிக்கும், மீதி 80% இயற்கை தான் ஜெயிக்கும். அது கருங்குருவுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, லேடிஸ்க்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கு இல்லையா, இப்போ எல்லாமே டெஸ்ட் பேபி கூப்பிட்றாங்க இல்லையா, இது கருங்குருவை. அப்படின்னா கரு உள்ள இருக்கிற குருவை உண்டாக்கக்கூடிய இது 2 தன்மையானது. ஒரு அரிசிக்கு ஒரு பாரம்பரிய நெல்லுக்கும் 3 விதமான மருத்துவ குணம் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறியும் வரும். ஒரே இது ஜுரம் அடிக்குதுமா, காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லுவோம், உடம்பு வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆக மொத்தம் ஒரே இதுதான், ஹீட்டு தான் உடம்பு ஜுரமாக வருது. ஒரே மீனிங்கை எத்தனை விதமாக பேசலாம். அதேமாதிரி ஒரு அரிசி குணத்தில் ஒரு அரிசியில் 3 மருத்துவ குணம் இருக்குது. ஒரு அரிசிக்கும் ஒரு இது, அதுக்கு தான் உணவே மருந்து. இந்தமாரி விதை நீத்தி பண்ணி தான் நாங்கள் பாரம்பரிய நெல் இது பண்ணுவோம். இப்போ இது வந்து நல்ல தண்ணியில், இப்போ உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வேஸ்டான பதறு இதெல்லாம் முளைக்காது. அப்படியே முளைச்சி வந்தாலும் இந்த பதறு என்ன செய்யும், போலியான நெல்லாக இருக்கும். இப்போ இதுலேயும் அரிசி இருக்குது, 1/2% அரிசி இருக்குது. தரமாக தெம்பு உள்ளவனு காயெல்லாம் வருமா? உடம்புல வந்து தெம்பு இருந்ததுன்னா எந்த ஜுரம் எந்த வலியும் வராது இல்லையா. உடம்புல தெம்பு இல்லைன்னொடனே எல்லா காயெல்லாம் அட்டாக் பண்ணும். அதேமாரி தான் அந்த நெல் அவ்வளோ விளைச்சலாக வந்தாலும் விளைச்சல் திடம் வராது, விவசாயிக்கு நன்மை வராது. அதனால தான் விதை நீத்தி பண்ணுறது முதல் பாயிண்ட். இதுதான் வந்து எல்கேஜி. இது வந்து சிவப்பு அரிசிங்களா? என்ன சிவப்பு அரிசி தான். சிவப்பு அரிசி தான். அரிசி வேணாலும் காட்டுறேன். சிவப்புல இது கருப்பாக இருக்கும். கருப்பு கவுனி அந்த டைப்பில். ஆமாம், அந்த குவாலிட்டி வராது. அந்த குவாலிட்டி பார்க்கணுன்னா காட்டு யானத்தில் தான் வரும். இந்த வருங்க, சிகப்பு தான் இது. சிவப்பு தான். சிவப்பு அரிசி மொத்தம் 600 அரிசி இருக்குது. அந்த அரிசியை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, நெல்லை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும்
இல்லை ரொம்ப அனுபவசாலிக்கு தான் தெரியும் இந்தந்த அரிசி இந்தந்த இதுன்னு. அப்பயும் கண்டுபிடிக்க முடியாது, விளைய வச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு தாய்க்கு எப்படி யாரு தவப்பன்னு சொல்கிறாங்களோ அதேமாதிரி இதுக்கு தாயே நாங்கள் சொல்கிறது தான் எந்த புல்லுன்னே தெரியும். இந்த அட்மாஸ்பியர் தாங்க செம்மையா இருக்கு, அப்படியே பச்சை பசல்னு, அப்படியே அந்த வைபே அப்படியே வேற லெவல்ல இருக்கு. மேலே மண்ணில் வைங்க, பொறுமையாக வைங்க. எல்லா விதமான மரம் செடி கொடி எல்லாமே இருக்கு. அப்படியே கொல்லை விட்டு வெளில வந்தோன்னு வச்சுங்களேன், விவசாய நிலம், ஃப்ரண்ட்ல வீடு தோட்டம், அப்படியே பின்னாடி வந்தோன்னா விவசாய நிலம். செம்மையா இருக்குல்ல. சிட்டிலாம் இருந்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் அப்படியே பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்கு. அந்த ஊரோட ஞாபகம்லாம் வந்துருக்கு, அவ்வளோ ரம்மியமா இருக்கு. ஆஹா, அற்புதம். நீங்கள் வரப்போ வாங்க சார். சரி, நாங்களும் ஒரு டயத்தில் விவசாயம்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க தான், தண்ணிலாம் இல்லாதனால ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொடுத்து வச்ச இடம்னு நினைக்கிறேன். எங்கள் மண்ணு நல்ல மண்ணு சார், கையாலே அல்ற மாதிரி இருக்கு பாருங்க. சில ஏரியெல்லாம் அள்ள முடியாது. ஆமாம். இப்போ நாங்கள் நைட்டில் பகலில் எந்த டைம் வருவோம், எதுவுமே எங்களை ஒன்றும் பண்ணாது சார். எல்லா பூச்சியும் தான் இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். இப்போ இங்கே தான் வந்து விதை இது பண்ண போறீங்க. இப்போ அங்கே இப்போ ஊற வச்ச விதைய இப்போ நம்ம அங்கே ஊற வச்சதை பார்த்தீங்களே, அது இந்த 4 அன்னைக்கு இந்த இடத்துல இந்த கொள்ளையில் போடுறது தான் இந்த வேலை. ஓகே, இங்கே தான் இந்த பூமி ஒரு அற்புதமானது. விதை போட்டால் முளைச்சா மரம், முளைக்கலன்னா எரு. இது மனிதன் மட்டும்தான் எதிரியானவன். உலகத்திலே பெரிய கொடிய விஷமான ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா மிருகங்கள் கிடையாது, மனிதன் தான். மனிதன் தான் எல்லாத்துக்கும் இயற்கைக்கோ எல்லா ஆசைக்குமே அதிகமாக எதிர்ப்பான மனுஷன் தான், மீதி யாரும் கிடையாது. இப்போ இதில் வந்து சின்ன ஜீரகம் வரைச்சிருக்கேன். சின்ன ஜீரகம். ஆமாம். அடுத்ததுல வந்து பெருஞ்சீரகம் வரைச்சிருக்கேன். நான் வேணா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறேன். சரி. இது வந்து இப்போ ஒரு ட்ரையல் பண்ணிருக்கேன். ஓகே. இது வந்து ஜீரகம், அதில் வந்து பெருஞ்சீரகம். ஓகே. அதுக்கு அடுத்ததுல வந்து வெந்தயம் வரைச்சிருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது சாத்தியமானா இப்போ கருப்பு கவுனி அதிக லாபம்னு சொன்னால உங்களுக்கு, அதை தாண்டி இது விவசாயம் பண்ணுங்க. இது ஏன் இந்த குஜராத்துக்காரங்க இந்த சேட்டுங்களா எந்த ஏரியா, ராஜஸ்தான்ல தான் விளையுது ஜீரகம், ஏன் அங்கே நம்ம விளைய வச்சு பார்ப்போங்க அப்படிங்கிறதுல இது ஒரு எடுத்துக்காட்டாக விளைவிக்கும். ஓகே. அவங்க வந்து மழை நாளில் விளைக்கிறாங்க, அவங்க எப்பயும் வறட்சியானவங்க இல்லையா. நம்ம இப்போ வறட்சி இருக்குல்ல, நம்மளுக்கு இந்த சுச்சுவேஷன்ல விளையுதா, இது போன போது ஒரு 20 சென்ட் அப்படிங்கிறது. இப்போ அங்கே எப்படி மாடலாக தோட்டம் வச்சிருக்கணும், இதை ஒரு மாடல் தோட்டம் ஆகுறேன். இது ஒரு வெரைட்டி மாங்கன்னு, அது ஒரு வெரைட்டி மாங்கன்னு, அது ஒரு வெரைட்டி மாங்கன்னு, அது ஒரு வெரைட்டி. இதுல இது மாதிரி மாங்கன்னு வச்சு இப்போ இது இடையில பெலாங்கன்னு வச்சிருக்கேன். இதுல வந்து இப்ப இதுல மஞ்சள், இதுல கரணை போடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். இது சுத்தியும் தோரை வரைச்சி தோறாங்க. இதெல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறீங்க? இதெல்லாம் எல்லாமே ஒரு சயின்டிஸ்டா பண்ணிட்டே இருப்போம் சார். விடிய தூங்க மாட்டேன், வேலையே இதுதான். ஆமா. இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக காலேஜ் படிச்சிருக்காங்க. ஸோ அண்ணன்கிட்ட வந்து அக்ரி பற்றி விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எப்போ வந்து வருவீங்களா அடிக்கடி? இல்லை இவங்கன்னு கிடையாது, நிறைய பசங்க வருவாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே ஓகே. இவங்க இந்த வருஷம் வந்திருக்காங்க. ஓகே. நிறைய காலேஜ் பசங்க வருஷத்துக்கு ஒரு 2-3 டீம் வரும் நம்மள்கிட்ட. ஓகே. இங்கே வந்து நம்மளை மாரி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களையும் பார்க்குறாங்க, இந்த கெமிக்கல் விவசாயம் பண்ணுறதையும் பார்க்குறாங்க. நேரடி அனுபவம் கிடைச்சிருது அவங்களுக்கு. ஆமாம், அவங்களுக்கு கிடைச்சிருது. இது என்னதான் இருந்தாலும் பாடத்தில் இது மாதிரி கேட்க முடியுமா? 8 சொர்க்கா இண்டஸ்ட்ரியல் விசிட் இது உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் மாதிரி. இந்த மாதிரி குச்சியால் கிண்டிங்கன்னா ஒரு நெல் அடிபடாது, கம்பி போட்டு கிண்டக்கூடாது. இருக்கிறதுலே மோசமான வேலை, டைட்டான வேலை, அதிகமான வேலை தான். அப்படிங்களா? சாப்பிட்றது ஈஸியாக சாப்பிட்றோம், என்னென்ன நினச்சிக்கிறோம், இதை பண்ணிடுறோம். இது உற்பத்தி பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த நெல்லை உற்பத்தி ஆக்கி கொண்டாந்து இது அரிசி ஆக்கி கொண்டாந்து கிட்ட கொடுக்குற வரைக்கும் சாதாரணமாக சாப்பிட்டு அப்படின்னு கட்டை தள்ளி விட்டு போயிடுறான். தண்ணி பாய்ச்சதெல்லாம் விடுங்க, இது நாளைக்கு விரைக்கிறதுங்காட்டி எந்த வேலையுமே நடக்காது. இங்கே பக்கத்தில் பார்க்குறேன். திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. 30-35 காலேஜில் 20 காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இங்கே வந்து பார்க்காத பண்ணமாக இருக்க மாட்டாங்க. ஓகே. ஒரு வருஷத்துக்கு 3 காலேஜ் 4 காலேஜ் பசங்க வருவாங்க. 4 டீமாக அனுப்புவாங்க. இவங்க 4 பேரும் வந்து சந்திக்காத போக மாட்டாங்க. உங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிப்பீங்க அவங்கள்ட்ட. நம்மளுக்கு என்ன தெரிஞ்சோ அத்தனையும் சொல்லி கொடுப்போம். நம்ம எண்ணமே அதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்போ தானே கடத்த முடியும். ஆமாம், அது வந்து இவங்க அவங்க அப்படிலாம் நம்மளுக்கு கணக்கு கிடையாது. நம்ம வந்து அதை பற்றி நினைக்கிறதும் கிடையாது, சிந்திக்கவே கட்டோம். கரெக்ட். எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ செயல்படுற முறையால் அத்தனையும் சொல்லி கொடுத்துருவோம். அவங்க வந்தாங்கன்னா நம்மள்ட்ட ஒரு முறை கூட மறக்காத இருக்கணும். அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடமே இது பண்ணுவோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கா அவங்களுக்குலாம்? ரொம்ப போயிட்டாருங்களா? ஆமாம். இங்கே மஞ்சள் ஆயிடுச்சு பாருங்க.
இது 2 வாட்டி பட்டதுனால அதிகமாகிடுச்சு. ஆ. இது ஒரு வாட்டி பட்டதுனால இது எவ்வளோ பியூராக பார்த்தீங்க. அவ்வளோ பவர் இருக்கு. இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். ஓகே. கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தெரியுதுங்களா? ஓகே தெரியுது. இது நாட்டு மாட்டு கோமியம், ஒரிஜினல் கோமியம். அதிகமாக முன்னாடி பட்டது எப்படி ஆகிடுச்சுங்க? ஃபர்ஸ்ட் வாட்டி பட்டது இல்லையா? தெரியுதுங்களா? தெரியுது தெரியுது. இது இன்னும் கம்மியாக படுது. இதே குவாலிட்டி இது வரும். இதான் இவ்வளோ பவர். இதுதான் விவசாயம். விவசாயங்கிறது வந்து ஒரு சாப்பாட்டு உணவு மட்டும் கிடையாது, ஒரு வாழ்வு முறையே உண்டு. எங்கள் ஏரியாவில் நேரம் இப்போ உங்கள் ஏரியாவெலாம் விதைப்பாங்கள்ல, விதைச்சி இப்போ நாட்டு பிடுங்கி அதுக்கப்புறம் நடுவாங்க. இல்லை சில ஏரியாவில் வந்து டேரெக்டாகவே அப்படியே கொள்ளையில் விதைப்பாங்கள்ல. இப்போ நீங்கள் அந்த முறையில் தான் பண்ண போகிறீங்க. இப்போ அந்த முறையே பண்ண போகிறோம். விவசாயத்தை வந்து குறைக்கணும். ஓகே. டைம் கால அளவு. ஆமாம், ஆள் வந்து பிரச்சனையாக இருக்குது. விவசாயி ஐயா இருக்காங்களா விஜயன், அவங்களோட பையன். என் பேர் கலைச்செல்வம். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த 20 வருஷமாகவே அப்போ இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாரு. நானும் அவர் கூட சும்மா தெளிவாக பண்ணுறேன். எனக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன் பண்ணுறதுக்கு. இப்போ என் வயசு 5. என் வயசுலேருந்தே எங்கள் அப்பா கஷ்டப்படுறாரு. ஓகே. அப்பயே ஏர் ஓட்டி மரக்கலப்பையால் மாடு வச்சு ஓட்டி அப்போலேருந்து கஷ்டப்படுறாரு. ஒரு 10 நிமிஷம் இப்போ ஏசிலே உட்காந்து வேலை செய்கிறாங்கல்ல கம்ப்யூட்டரில், அவங்க 10 நிமிஷம் அந்த வேலையில் வேலை செய்ய மாட்டாங்க. கஷ்டமான வேலை. நம்ம வருஷம் முழுக்க பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம அடிமட்டத்தில் தான் இருக்கோம். அவங்க உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்காங்க. என்னதான் காலனே தெரியல. விவசாயம் பண்ணுறவங்க கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா இதில் 70 வகையான மரம் வகை இருக்குது. ஓகே. ஊடு பயிர் வச்சுருக்கோம். மஞ்சள், கருணை, இது வந்து மிளகு செடி, மிளகா. ஓகே. வாழை மரம் இருக்குது. வாழை மரம் நிறைய வகை இருக்குது. இதெல்லாம் பூச்செடி. லெமன் கிராஸ்னு ஒரு செடி இருக்குது. இதுதான் நம்ம இப்போ வீட்டில் தனிக்கு காலைல டீ குடிக்கிறோம்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. சுடு தண்ணி வச்சு இதை போட்டு நாட்டு சக்கரை போட்டு குடித்தாலே போதும். ஸ்மெல் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்குது. நான் டெய்லியும் குடிப்பேன். இது சங்குப்பூ, இந்த டீல தான் குடிப்பேன். உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இதில் விவசாயத்தில்? அப்பா கூட தினைக்கு பண்ணி இப்போ ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணால் அதில் ஆர்வம் வரும்ல, அதே மாதிரி. இதுதான் வந்து செம்மரம். காட்டெல்லாம் கடத்துவாங்கல்ல. ஆமாம். செம்மரம் இது. பரவாயில்ல, இந்த மண்ணிலையும் வளருது. அந்த மரம் வளர்த்த பொறுத்து இருக்கு. ஓகே. 25 வருஷம் இது வளரணும். வளர்ந்தாதான் நமக்கு பலன் தரும். ஓகே. போர் வச்சிருக்கீங்களா? அது ஃபுல்லாக இது இருந்தானே? ஆமாம், ஃபுல்லாக இங்கேயும் அங்கே எல்லாத்துக்கும் பாயம் ஆயிருது. இங்கே முன்னாடி கருணக்கிழங்கு போட்டிருந்தோம், மஞ்சள் போட்டிருந்தோம், அதெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. ஓகே. இப்போ மிளகாய் செடி, தக்காளி, மிளகு இதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இதை விற்பனை பண்ணுவீங்களா? விற்பனை பண்ணுவோம். நாங்கள் சொந்த யூஸ். செமையாக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு. இல்லை பச்சை பசேன்னு இருக்கு. நல்ல பெரிய இடம் இல்லை இது? ஆமாம். வயல் பின்னாடி அங்கே இருக்கு. பின்னாடி அப்படியே வயல். ஆமாம். வல்லாரன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெமரி பவர் இருக்குது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா கேரட் ஃப்ளேவரில் இருக்கும். சாப்பிட்டு பாருங்க தெரியும். இதில் கூட பூச்சி மருந்து, யூரியா எதுவும் அடிக்கிறது இல்லை. அதுவும் சாப்பிடணும், நம்மளும் சாப்பிடணும்ல, அதுவும் ஒரு உயிர் தானே. அதான் ஒன்றுக்குள்ள கூட உரம், யூரியா எதுவுமே பார்க்க முடியாது நீங்கள். ஓகே. எல்லாம் மாட்டு சாணி, கோமியம், இது மட்டும்தான். இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணதெல்லாம் எல்லாமே இப்போ அப்பா நீங்களாம் தானே? அப்பா நாங்கள் தான். ஓகே. இப்போ உங்களுக்கு நீங்களும் ஃபியூச்சர் என்ன ஃபியூச்சர் பிளான்? விவசாயம் தானே? விவசாயம் இதுவும் தான். இப்போ உங்களுக்கு 2 கண்ணில் எந்த கண் முக்கியம் கேட்டால் சொல்லுங்க. 2 கண்ணுமே தானே முக்கியம். நீங்கள் அது இதையும் நான் பார்ப்பேன், அதையும் நான் பார்ப்பேன். 10 கிலோ சாணி பாருங்க. இது 10 லிட்டர் கோமியத்தை கூட இருக்குது. இது ஆக மொத்தம் இந்த சாணியை கரைச்சி தான் ஊற்றணும். இது வந்து இது பேர் அமிர்த கரைசல். இது எல்லாமே இதில் அடங்கி போச்சு. உரம், பூச்சி மருந்து எல்லாமே அடங்கி போச்சு. அதே மாதிரி பூச்சிங்கிறது இதை போட்டிங்கனாலே உங்களுக்கு வராது. இந்த மாதிரி இன்னும் அரிசி நிறைய இருக்கு. இது வந்து கருப்பு கவுனி. கருப்பு கவுனியோடைய அவுள். அதில் இந்த மாவு இத்தனை விதமான பொருள் ஆட் பண்ணி இதை செய்கிறேன். இல்லை சுற்றி தென்னை மரம் எல்லார் கொள்ளையிலும் இருக்கு. எங்கேயுமே ஒரு சிட்டுக்குருவி கூட கிடையாது. சிட்டுக்குருவி வந்து இங்கே எங்கேயுமே கிடையாது. இங்கே இவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறதுனால அதை தேடி, அந்த பசுமையை தேடி வந்துருக்கு. சிட்டுக்குருவிலாம் ஃபுல்லாக கூடு கட்டியிருக்கு.